கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 50 வசனம் 34. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஜீவனுள்ளவர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 50:34 அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய மீட்பராகிய அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் தேசத்தை இளைப்பார பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இரக்கம் செய்து நம்மை இளைப்பார செய்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிட்ட ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவருக்கு எதிர்த்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவற்றை புரட்டி போட்டு அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணி அவருடைய நாமத்தை தூஷிக்கிற ஜனங்களை கர்த்தர் தத்தளிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர்களுடைய வழக்கை அவர் நடத்தி நீதியை சரி கட்டுகிற தேவன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஆகவே நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உணர்ந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிகிறார். நம்முடைய உள்ளான இருதயம் எதை சிந்திக்கிறதோ அதை அவர் அறிகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். நமக்கு எதிராக எழும்புகிற ஜனங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்காமல் கர்த்தரிடத்தில் அவற்றை அறிக்கையிடுவோம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அவர் நமக்கு நீதியை செய்வார். நம்மை கண்மணியைப் போல காத்தருளுகிற தேவன் அவர். நமக்கு தீங்கு நேரிட்டால், நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் நேரிட்டால் அந்த கஷ்டத்தை மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ அவர் வழி செய்வார். ஆகவே நமக்கு எதிராக மனிதர்கள் எழும்பும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது துவண்டு போய்விடாமல், நாம் எதிர்த்து செயல்படாமல், நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நமக்காக காரியங்களை செய்ய பொறுமையாய் காத்திருப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் முறியடித்து நாம் சமாதானத்தோடு வாழ அவர் உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை வழி நடத்துகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் வல்லமை உள்ள தேவன் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன். இந்த நேரத்திலும் கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.